ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் டெட் பேப்பர் 1க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் டெட் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் இருந்து 150 கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். அண்ட் இது வந்து டிஆர்பி அஃபிஷியலாக வெளியிட்ட 10 டே கீ. ஸோ இது 10 டே கீ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சில கேள்விகளுக்கு தவறுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஏதாச்சும் கேள்விக்கு உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து வராது, இது தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா வித் புக் ப்ரூஃபோட நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை தெரிவிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. ஜூலை 22 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை தெரிவிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் கீ வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அண்ட் இந்த ஆன்சர் கீ வந்து ஃபுல்லாகவே நம்ம டெலகிராம் சேனலில் பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்குது. டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு சோஷியல் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சாம்ஜி அகாடமின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெட் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து 150 வினாக்களுக்கு ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1, தொடர்ச்சியற்ற கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் கோட்பாடுகள் வளர்ச்சி நிலைகளில் நடைபெறுவதாக கருதுகின்றன. கூற்று 2, குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் சிந்தித்தல், உணர்தல் மற்றும் நடத்தை தரம் சார்ந்த மாற்ற நிலைகளின் குணங்களாகும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரின்னு கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியற்ற கண்ணோட்டம். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், ஒரு பொறுத்துக கேள்வி. எதிர்வினை செயல்பாடுகள் சொல்லிட்டு அதை பொறுத்தணும். கண் சிமிட்டல், வேரூஞ்சல், உறிஞ்சல், மொரோ. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய கேள்வி. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பியாஜேவின் உணர்ச்சி இயக்க நிலைகளின் துணை நிலைகளை காலவரிசையில் ஒழுங்கமைக்க. 2ஆம் நிலை சுழற்சி எதிர்வினைகளின் ஒருங்கிணைப்பு, முதன்மை சுழற்சி எதிர்வினைகள், பிரதிபலிப்பு வடிவமைப்பு, 2ஆம் சுழற்சி எதிர்வினைகள். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அசர்ஷன் ரீசன், அனுமானம் காரணம் கொஸ்டின். அனுமானம், ஜீன் பியாஜே குழந்தைகள் தங்கள் சொந்த செயல்பாட்டின் மூலம் தங்கள் உலகத்தை பற்றிய அனைத்து அறிவையும் கண்டுபிடிப்பதாகவோ அல்லது உருவாக்குவதாகவோ கருதுகின்றன. காரணம், ஜீன் பியாஜேயின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு அறிவாற்றல் வளர்ச்சிக்கான ஒரு பூர்வீக அணுகுமுறையாக விவரிக்கப்படுகிறது. ஸோ இதில் அனுமானம் சரி, ஆனால் காரணம் வந்து தவறும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸு. கூற்று 1, பியாஜேவின் கூற்றுப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய சிந்தனையின் மிக அடிப்படையான குறைபாடு சுயநலமாகும். கூற்று 2, தன்முனைப்பு சுயநலம் என்பது மற்றவர்களின் குறியீட்டு கண்ணோட்டங்களை ஒருவரின் சொந்த கண்ணோட்டத்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்கும் திறனாகும். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அகைன் 2 கூற்று. கூற்று 1, சூழலியல் அமைப்பு கோட்பாட்டின்படி உள்ளார்ந்த நிலை என்பது குழந்தையின் உள்ளார்ந்த சூழலில் செயல்பாடுகள் மற்றும் தொடர்பு முறைகளை கொண்டுள்ளது. கூற்று 2, இந்த நிலையில் குழந்தை வளர்ச்சியை புரிந்து கொள்ள அனைத்து உறவுகளும் ஒருதலை பட்சமானவை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று பிரான் பென்ஃப்ரெனர் வலியுறுத்துகிறார். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சுற்றுச்சூழல் அமைப்புகள் கோட்பாட்டின் மூலம் முன்மொழியப்பட்ட நிலைகளுக்கு ஏற்ப தனிநபர் சூழல்களை ஒழுங்குபடுத்துக. வீடு, பள்ளி, கலாச்சார விளம்பங்கள், தனிநபர் மற்றும் அவருடைய உடன் சூழல், மத நிறுவனங்கள். ஸோ இந்த மாதிரி வருது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட். கூற்று 1, கீழ்நிலை மனத்தூண்டுதல்களுக்கும் மேல்நிலை மனதின் கோரிக்கைகளுக்கும் இடையில் ஈகோவின் மத்தியஸ்த பங்கை எரிக் எரிக்சன் நிராகரிக்கிறார். கூற்று 2, ஒவ்வொரு கட்டத்திலும் ஈகோ வளர்ச்சிக்கு நேர்மறையான பங்களிப்பை அளிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, ஆனால் கூற்று 2 சரி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. மீசோ அமைப்பு, எக்ஸோ அமைப்பு, நுண் அமைப்பு, பேரளவு அமைப்பு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, கூற்று காரணம். அனுமானம், கவனம் என்பது ஒரு செயல்முறை அல்லது செயல்பாடாக நன்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. காரணம், கவனம் என்பது விரும்பிய முடிவுகளை அடைவதற்கான ஒரு தலைப்பு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரெண்டுமே வந்து சரி அண்ட் சரியான விளக்கம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை கவனத்தின் உள் தீர்மானங்கள் ஆகும்? உள்ளுணர்வு, புதுமை, நோக்கங்கள், உடல்நிலை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏசி மற்றும் டி மட்டும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸு. கூற்று 1, பழக்கப்படுத்துதல் என்பது மூளை மாறிவரும் தகவல்களை கையாளும் விதமாகும். கூற்று 2, மாறா தூண்டுதலுக்கு உணர்திறன் ஏற்பி செல்கள் குறைவான எதிர்வினை ஆற்றுகின்றன. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி.
கூற்று 1 சரியானது கிடையாது, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனுமானம் காரணம். அனுமானம் ஒரு நபர் உண்மையல்லாத ஒன்றை பார்க்கின்றார் அல்லது கேட்கிறார். காரணம் ஒரு மாயை என்பது யதார்த்தத்துடன் ஒத்துப்போகாத ஒரு புலன் காட்சி ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ரெண்டுமே சரி, ஆனால் சரியான விளக்கம் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அனுமானம் காரணம். அனுமானம் பல்வேறு துறைகளில் உள்ள அறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தாக்கமாகியன முயற்சி பிறழ்ச்சி செயலின் விளைவுகளே ஆகும். காரணம் விலங்குகள் முயற்சி பிறழ்ச்சி வழிமுறையை பின்பற்றுகின்றன. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ரெண்டுமே சரியானது, ஆனால் சரியான விளக்கம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கீழ்காண்பனவற்றில் எவை எவை தாண்டை கூறும் விதிகளுள் அடங்கும்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏசி மற்றும் டி. மனப்பான்மை விதி, ஒத்த தன்மை விதி, இணைப்பு மாறும் விதி. நெக்ஸ்ட்டு 2 கூற்று. கூற்று 1 திரவ நுண்ணறிவு என்பது நாம் வாழ்நாள் அனுபவத்தில் சேமித்து வைக்கும் திரட்டப்பட்ட அறிவை குறிக்கிறது. கூற்று 2 திரவ நுண்ணறிவு வயதுக்கு ஏற்ப மெதுவாக குறைவது போல் தெரிகிறது. திரவ நுண்ணறிவு வச்சு கேள்வி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. நெக்ஸ்ட் பொறுத்துக. தியரிஸ் அண்ட் அதோடைய சைக்காலஜிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இரு காரணி கோட்பாடு, குழு காரணி கோட்பாடு, பல் காரணி கோட்பாடு, முக்காரணி கோட்பாடு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு அகைன் பொறுத்துக. படைப்பாற்றலை வளர்ப்பது வாலாவின் படைப்பாற்றல் செயல்முறை, அரியட்டிஸ் படைப்பாற்றல் கோட்பாடு, படைப்பாற்றலின் பண்புகள். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இது பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு அனுமானம் காரணம். தம்மை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கிய பகுதி நமது ஆளுமை பண்புகள் என்ன என்பதை பற்றிய உணர்வை வளர்த்து கொள்வதாகும். காரணம் ஆளுமை என்பது ஒரு நபர் பல்வேறு சூழ்நிலைகளில் வெளிக்காட்டும் நடத்தை முறைகள் அல்லது அந்த நடத்தை முறைகளுக்கு வழிவகுக்கும் நபரின் உளவியல் பண்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரெண்டுமே சரி அண்ட் சரியான விளக்கமும் கூட. நெக்ஸ்ட் பொறுத்துக. இரத்தம், மஞ்சள் பித்தம், கபம், கரும் பித்தம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ஆளுமை வளர்ச்சியில் அமைந்த பின்வரும் உளப்பாலியல் நிலைகளை ஒழுங்குபடுத்துக. ஸோ ஸ்டேஜஸ் அதை வந்து ஒழுங்குபடுத்தணும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அனுமானம் காரணம். அனுமானம் உள்ளடக்குதல் என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை, அது ஒரு சிறப்புரிமை கிடையாது. காரணம் பன்முகத்தன்மை கொண்ட கற்றல் சூழலை அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் நிவர்த்தி செய்வதே இதோடைய அடிப்படை தத்துவம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரெண்டுமே சரி அண்ட் சரியான விளக்கமும் கூட. நெக்ஸ்ட்டு மன விளக்கம் என்பது பெற்றோர்கள் பிரிதொரு துணையுடன் உடன் உறவு முறையிலோ மறுமண முறையிலோ வாழ தலைப்படும் போது அவர்களின் குழந்தைகள் பின்வரும் எந்த குடும்ப பணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஏ மற்றும் டி மட்டும். கலப்பு குடும்பம் மற்றும் மறுகட்டமைப்பு குடும்பம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு, ஆட்டிசம், பெருமூளை வாதம், கவனக்குறைவு, மிக இயக்க கோளாறு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. பொறுத்துக. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் அகைன் பொறுத்துக. கற்பவர் சார்ந்த காரணி, ஆசிரியர் சார்ந்த காரணி, பாடம் சார்ந்த காரணி, செயல்பாடு சார்ந்த காரணி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பள்ளி சமுதாய உறவை மேம்படுத்துவது இது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் கொஸ்டின் சொல்லலாம். 3 ஆப்ஷன்ஸ் வந்து ரைட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 3ல் நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் உண்டு. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பள்ளி சமுதாய உறவை மேம்படுத்துவது எது? ஸோ இதுக்கு 3 ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேப்பர் 1ல் வந்து ஸ்டார் கொஸ்டின் பார்த்தப்போ மொத்தமாக 4 கேள்விகள் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி பேப்பர் 2ல் வந்து ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்டார் கொஸ்டினாகவே எடுத்துக்கலாம். மொத்தமாக சைக்காலஜியில் மொத்தமாக 3 கேள்விகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து 1. நெக்ஸ்ட்டு உறுதிப்படுத்துதல் காரணம் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். கற்பித்தல் இயந்திரம் முக்கியமான ஒரு தொழில்நுட்ப கருவி. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏ சரி, ஆனால் ஆர் வந்து தவறு. நெக்ஸ்ட்டு ஒரு ஆசிரியர் தொடர்ந்து அவராகவே கற்காவிட்டால் அவரால் உண்மையாக கற்பிக்க முடியாது. ஒரு விளக்கு தொடர்ந்து ஒளிராவிட்டால் வேறு ஒரு விளக்கை ஒளிர வைக்க முடியாது என்று கூறியவர் ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட்டு அகைன் பாருங்கள், ஒரு ஸ்டார் கொஸ்டின். பின்வரும் கொள்கைகள் மற்றும் சட்டங்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துக.
குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம், தேசிய கல்விக் கொள்கை, தேசிய அறிவு ஆணையம், தேசிய ஆசிரியர்கள் ஆணையம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டார் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஆன்சர்ஸுமே மென்ஷன் பண்ணல. ஸோ எல்லாருக்குமே மார்க் உண்டு. நெக்ஸ்ட்டு 30th. ஸோ இதுவுமே நம்ம ஸ்டார்னு சொல்லலாம். பாருங்கள், எல்லா ஆன்சருமே வந்து கரெக்ட். கல்வி பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கொள்கைகளில் பின்வருவன எவை? பொருத்தத்தன்மை, நம்பகத்தன்மை, தகவல் ஆர்வம். இதில் 4 ஆன்சருமே வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் கொஸ்டின் தான். ஸோ மொத்தமாக பேப்பர் 2ல் வந்து இந்த 3 கொஸ்டின் தான் வந்து ஸ்டார். ஸோ ஆல்ரெடி பார்த்த பிள்ளையா 26 7 தெரில. நெக்ஸ்ட்டு 29 30. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் பார்த்துடலாம். கடல் என்பது டேஸ் சீர், கடல் என்பது நேரசை சீர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்தை ஒலிக்காகும் கால அளவிற்கான மாத்திரை அரை மாத்திரை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, ஐந்தறிவு வச்சு பொருத்தணும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. உயிர்மெய் நெடில் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? உயிர்மெய் நெடில் எழுத்துகள் வந்து 126. ஸோ உயிரெழுத்தில் நெடில் எழுத்து அப்படின்னா 7 உண்டு. ஸோ அதில் மெய் எழுத்து 18. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரும் இல்லையா? ஸோ வந்து 126. 8 பொருளில் வரும் விடைச்சொல். இதுக்கு வந்து ஆன்சர் ஓ. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வருவது 2ஆம் வேற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை எனும் அடியில் கொடுத்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். நீள் கூட்டல் உழைப்பு, நீள் உழைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி. பிழைத்த வேல் இதோடைய தொடர் வகை பெயரச்ச தொடர். பகைவன் என்றாலும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் பி. பகைவன் கூட்டல் என்றாலும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள் மெய்யெழுத்துகள் 18. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. குவிமுட்டு இலக்கண குறிப்பு தருக. ஸோ இதுக்கு ஆன்சர் வினைத்தொகை. வல்லினம் மிகும் இடங்களில் 1 உவமை தொகை. நெக்ஸ்ட் பொறுத்துக புறா, கோழி, சேவல், குகை இதோடைய ஒளிமரபு. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. பகுபது உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பை எவ்வாறு அழைக்கலாம்? எழுத்து பேரு. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் காரண சிறப்பு பெயர் எது? ஆன்சர் மரங்குத்தி. செற்றவர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எது? செற்றவர் அப்படின்னா வினையாளனையும் பேர்னு கொடுத்துருக்காங்க. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பெரிதுமுழுதல் அணி. கீழ்காணும் சொற்றொடரில் தனி சொற்றொடர் எது? ஸோ தனி சொற்றொடர் இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். நெக்ஸ்ட்டு பொன்னகர் இதோடைய இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக இலக்கண குறிப்பு வச்சு கொடுத்துருக்காங்க. காக்கென்று, கணீர், உய்முறை, மெய்முறை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது எவ்வகை விடை? ஏவல் விடை. கீழ்காணும் தொடரில் சரியான மரபு தொடர் எது? கோவிந்தன் சோறு உண்டு பால் பருகினான். ஆன்சர் ஆப்ஷன் டி. பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பயன். இதில் வரக்கூடிய அணி பெரிதுமுதல் அணி. ஈரெழுத்து சொற்களாக அமையும் குற்றியலுகரம் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. சி மட்டும் சரி. நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து. ஸோ இதில் வரக்கூடிய சொற்கள் வந்து என்னன்னு கேட்குறாங்க. பெயர் சொற்கள், வினைச்சொற்கள். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் இத்தொடரில் வரும் ஆகு பெயர் கருத்தாவாகு பெயர். மூவர் சரியான பகுபத அமைப்பு முறை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 3 கூட்டல் இவ் கூட்டல் ஆர். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷு. ஊட்டி வாஸ் தி சம்மர் கேபிட்டல் ஆஃப் தி டேஸ் டியூரிங் தி பிரிட்டிஷ் ரூல். மெட்ராஸ் பிரசிடென்சி. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்சு. ஃபிசிஷியன், ரிஸ்டோர், ரிப்பெண்ட், ஆம்புஷ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரிஸ் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ இதில் லிட்ரரி டிவைஸ் எம்ப்ளாய்டு ஹியர். ஆன்சர் வந்து ரெப்பிட்டேஷன். நெக்ஸ்ட்டு மேட்ச்சு, பேத்தாலஜிஸ்ட், ஆர்னித்தாலஜிஸ்ட், ஜியாலஜிஸ்ட், லிங்குவிஸ்ட். ஸோ இது மேட்ச்சு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இன் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்
The information should not be controversial. A review helps the reader to decide whether to read or watch something. What is the expansion of EMI? Equated monthly installment scheme. Which of the following is correct order of good speech? So இதுக்கு answer option C. Introducing the topic, elaborating the main point and summarizing the views. Repetition of two or more consonant sounds is called alliteration. Answer option C. Next, two statements இருக்குது. First one, finite verbs are used in the present tense and past tense. Statement 2, finite verbs are usually gerunds, infinitives and participle. So இதுக்கு answer option C. Both the statements statement 1 true, statement 2 வந்து false. Answer option C. Next, an animal form is an allegorical novella. Answer option D. Next, a synchrone poem should have dash lines and finished poem should have only dash words. So இதுக்கு வந்து answer option C, 5 and 11. In a certain core language, if pen means eraser, eraser means book, book means scale. ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இதுக்கு வந்து ஷார்ப்னர் கொடுத்துருக்குறாங்க. பட் இதுக்கு ஆன்சர் வந்து டேபிள் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் தான். ஷார்ப்னர்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து ராங் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, and dash is a word that describes a noun. Adjective. Answer option C. Next, two statements. Statement 1, phrase. A phrase is a group of words with a finite verb in it. Next, class. So ரெண்டு definition, phrase and classக்கு definition கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து answer option B. Both the statements are false. Next, coordinate conjunctions are used to connect the independent clauses in compound sentences. Answer option D. Next, Saran dash a poem for 2 hours when his friends arrived. Choose the correct tense form. இதுக்கு வந்து answer option C, had been writing. Next, what are the 3 main types of dependent clauses? Adjective, adverb and noun. Answer option E. Next, choose the suitable comparative degree of bad. So இதுக்கு answer option C, was. Choose the correct expansion of PDF portable document format. Answer option B. Next, what is acronym? Answer option B. An acronym is an abbreviation form of a phrase and can be read as a word. Answer option B. What does the world is a stage mean? So in the figure of speech, metaphor. An example of contraction is you have. Next, the kitten's fur is like a velvet coat is an example of imagery. Dash is used to emphasize a feeling or idea. So இதுக்கு வந்து answer repetition. Throw scudding drifts the rainy heads. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, personification. The title of the poem Sea Fever means the poet's deep wish to be at the sea. Next, rearrange the jumbled sentences. குல்லிவர் லெசன் வச்சு கேட்காங்க. ஸோ இதில் ஜம்பிள்டு சென்டென்ஸை அரேஞ்ச் பண்ணோன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ஒரு லாஜிக்கல் கொஸ்டின். மேங்கோ ஸ்வீட், லைம் சோர். விச் poem was recited by Mr. Sanyal at the tea shop? Panraksha. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்க்கு வந்துட்டோம். பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளின் இடைவெளியானது சமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1, 2, 3 எக்ஸெட்ரா அப் டு n என்பதன் சராசரி 6n/11 எனில் n-இன் மதிப்பு 11. 20க்கும் 40க்கும் இடையிலுள்ள ஒற்றையன்களின் முகடு. ஆன்சர் வந்து முகடு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, முக்கோணம் மற்றும் சதுரம் ஆகிய பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையுள்ள விகிதம் 3:4. பரப்பளவு 140 சதுர சென்டிமீட்டரும் இணைப்பக்க அளவுகளின் கூடுதல் 10 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் உயரம் 28 சென்டிமீட்டர்.
y ஈக்குவல் டு px இங்கு p பிலாங்ஸ் டு z என்ற நேர்கோடானது டேஷ் வழியே செல்லும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 0,0. ஒரு எண்ணின் காரணிகள் 1 2 3 5 6 10 மற்றும் 15 30. அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 30. p ஆஃப் எக்ஸ் மற்றும் q ஆஃப் எக்ஸ் என்பன படி 3 உடைய இரு கோவைகள் எனில் p ஆஃப் எக்ஸ் மற்றும் q ஆஃப் எக்ஸின் படி 3. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மையக்குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளி வந்து சுற்றுவட்ட மையம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3/8 அல்லது 3/7 எது பெரியது? 3/7. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்களை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி 1197. 99/1000 என்ற எண்ணின் தசம வடிவம். ஆன்சர் ஆப்ஷன் பி 0.099. இவற்றில் எந்த விகிதமுறை எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது? ஆன்சர் வந்து இவை அனைத்தும். ஒரு வகுப்பறையில் உள்ள கரும்பலகையின் நீளம் மற்றும் அகலம் முறையே 5xy². ஸோ இந்த மாதிரி இருக்குது. கரும்பலகையின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 2 எண்களின் சராசரி 15.5. அவற்றுள் ஒரு எண் 13.5 எனில் மற்றொரு எண் 17.5. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, ஒரு சொடி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில் அது இரட்டை பகா எண்கள். ஏயின் 16 மடங்கிலிருந்து 10 குறைவு. இதனை மர உரு வரைபடமாக மாற்றுக. ஸோ மர உரு வரைபடம். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்டு அகைன் மர உரு வரைபடம் வச்சு தான் கேள்வி. ஸோ இது வந்து எண்கோவையாக மாற்றணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின் மூலம் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளுக்கு இடையே சரியான தொடர்பை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5. ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம் 2:1. ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் என்க. ஏஎம் என்பது அதன் நடுக்கோடுகளில் ஒன்று. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி 19.2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு, சாய் சுதிர வடிவில் உள்ள ஒரு பூங்காவின் சுற்றளவு 400 மீட்டர் மற்றும் ஒரு மூளை விட்டத்தின் அளவு 120 மீட்டர் எனில் பரப்பளவு 9600 மீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள்? ஆன்சர் ஆப்ஷன் பி 19,23. நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். சுருக்குக 3² ஹோல் பவர் -3. இந்த மாதிரி இருக்குது பவர்ஸ் வச்சு. ஆன்சர் ஆப்ஷன் சி 85 1/3. இரு விகிதமுறை எண்களின் கூடுதல் 8/9 ஆகும். ஒரு எண் -6/11 எனில் மற்றொரு எண். ஆன்சர் ஆப்ஷன் சி 142/99. மிகப்பெரிய 4 இலக்க முழுவர்க்க எண். மிகப்பெரிய 4 இலக்க முழுவர்க்க எண். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சார் ஆப்ஷன் பி 9801. நெக்ஸ்ட்டு, கீழ்காண்பவற்றில் எது செங்கோண முக்கோணத்தை அமைக்காது? ஆன்சர் ஆப்ஷன் சி. பின்வருவற்றில் எது தவறு? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டின்னு சொல்லலாம். ஸோ கொஸ்டின் வந்து ரொம்பவே டஃப்பாக தாங்க இருக்குது. மேக்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அந்த மாதிரிலாம் நிறையவே கேட்டிருக்காங்க. ஸோ இது காமன் டெட்டை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தீர்க்க கேள்வி. 5 - 7x is greater than or equal to 40. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பின்வருவற்றில் பெரிய எண்ணை தேர்ந்தெடுக்க. ஸோ ரூட்டுக்குள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. கியூபிக் ரூட்டு 4, 4th ரூட்டில் 5, 4th ரூட்டில் 6. ஸோ இதில் பெரிய எண் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. திடநிலையில் உள்ள பனிக்கட்டி. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் வந்துட்டோம். திடநிலையில் உள்ள பனிக்கட்டி தன் வெப்ப ஏற்புத்திறன் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 2100 ஜூல் kg/-1 Kelvin/-1. கீழ்கண்ட பொருட்களில் எதற்கு பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு அதிகம்? ஆன்சர் ஆப்ஷன் பி நீர். துணைக்கோளின் ஆற்றல் மதிப்பு. ஆன்சர் சி எதிர்குறி மதிப்பு. 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மதிப்பினை ஃபாரன்ஹீட் மதிப்பிற்கு மாற்றுக. ஆன்சர் ஆப்ஷன் சி 104 டிகிரி ஃபாரன்ஹீட். மேகங்களிலிருந்து தரைக்கோ அல்லது தரையிலிருந்து மேகத்துக்கோ மின் துகள்கள் பாய்ந்து மிக அதிக அளவு மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் நிகழ்ச்சி மின்னலின் போது. ராக்கெட்டில் திரவ எரிபொருளாக கீழ்கண்டவற்றில் எது பயன்படாது? ஆன்சர் ஆப்ஷன் பி மெத்தில் ஆல்கஹால். அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் எனில் அலைவு காலம் 0.02 செகண்ட். நெக்ஸ்ட்டு, பாரிஸ் சாந்திவின் வேதி வாய்ப்பாடு
CaSO4 ஆஃப் H2O. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. போபால் விஷவாயு துயரத்திற்கு காரணமானது மெத்தில் ஐசோசயனைடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ரசக்கலவை என்பது ஒரு உலோகமும் டேஸும் கலந்த கலவையாகும், மெர்க்குரி. நெக்ஸ்ட்டு இது ஒரு நேம் வந்து கொடுத்துட்டு அதில் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரனோட எண்ணிக்கை வந்து கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 19, 20, 19. BHC என்பது கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று? பூச்சிக்கொல்லி. ஆன்சர் ஆப்ஷன் பி. கிரேக்க மொழியில் ஆக்சிஜன் என்பதன் பொருள் அமில உருவாக்கி. நெக்ஸ்ட் பொறுத்துக தனிமங்கள் அதோடைய இணைதிறன் வந்து கொடுத்துருக்காங்க. சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், கார்பன். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் இது தொல்லையர் ஆஞ்சியோஸ்பர்ம்களுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஃபார்குலா. ஒரு செல் துகள்களுக்கு அனிமல் கியூல்ஸ் என்று பெயரிட்டவர் யார்? ஆண்டன் ஃபான் லீவன்ஹூக். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நீரியம் தாவரத்தில் எந்த வகை இலை அடுக்கமைவு காணப்படுகிறது? மூவிலை அடுக்கமைவு. நெக்ஸ்ட்டு பொறுத்துக மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கணிகம், கோல்கை உடலம், லைசோசோம். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு தவறான இணை நீட்டம் ட்ரக்கீடுகள். நெக்ஸ்ட்டு கருவுறுதலுக்கு பின் சூழின் எந்த பகுதி பெரிஸ்போமாக மாற்றமடையும்? சூழ் திசு. ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை வளர்க்கப்படும் பயிர்கள் காரிஃப் பயிர்கள். நெக்ஸ்ட்டு செல் கொள்கைகளுக்கு தொடர்பற்றது எது? அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை. அனைத்து வளர்சிதை மாற்று வினைகளும் செல்லுக்கு வெளியே நடைபெறுகின்றன. இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் தொடர்பற்றது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மற்றும் 4. நெக்ஸ்ட்டு சரியாக பொருத்தப்பட்ட இணை இது உருளைப்புழுக்கள், யானைக்கால் புழு. நெக்ஸ்ட் மனித ரத்தத்தில் உள்ள லிம்போசைட்டுகளை எளிய முறையில் வளர்ப்பது குறித்து முதலில் விளக்கியவர்கள் ஜியோ அண்ட் லிவான். மயோகுளோபின் கீழ்கண்டவற்றில் எவற்றை சேமித்து வைக்க உதவுகிறது? O2. மெலிந்த உடல் மடிப்புகளுடன் கூடிய தோல், இது டேஸ் நோயின் அறிகுறி, மராஸ்மஸ். தமனி குறித்த சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. 4 கூற்று இருக்குது. வழங்கும் குழாய்கள் உடலின் மேற்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த மாதிரி இருக்குது. 6 கூற்று இருக்குது. சில சரியான கூற்று என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1, 4 மற்றும் 5. தமனி குறித்த கூற்றுகள் 6 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. புரோத்ராம்பின் எனப்படும் புரதம் இதன் மூலம் திராம்பினாக மாறுகிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வைட்டமின் கே. நெக்ஸ்ட் கிட்ட பார்வை இவ்வாறு அழைக்கப்படுகிறது மயோஃபியா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் சிறுகுடலில் குடல் அலை இயக்கம் மற்றும் சுரப்புகளை தடை செய்யும் நரம்பு மண்டலம் பரிவு நரம்பு மண்டலம். இதோட டெட் பேப்பர் 2 மேக்ஸ் சயின்ஸில் கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். அவுட் ஆஃப் 150க்கு உங்களுடைய மார்க்கை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அவைலபிள் இருக்குது. வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக தவறான கேள்விகள் சொல்லி தெரிஞ்சு அப்படின்னா அதேமாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.